நேயர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. இன்றைய சீரியலில் முத்துப்பாண்டி தனது அப்பாவிடம் நீதான் இசக்கிய கடத்தின, உண்மையை சொல்லு என்று கேட்க, அப்போது பாக்கியா, டே முத்துப்பாண்டி, இதை உன் அப்பா செய்யலடா, அவர் வீட்டிலே இருந்து என்ன வேலை வாங்கி கொண்டு இருந்தார், இது வேற யாரோ செய்த வேலை என்று சொல்ல, இல்லம்மா சண்முகத்துக்கு இவர்தான் போன்ல பேசியிருக்கிறார் என்கிறான் முத்துப்பாண்டி. இல்லடா, இது வேறு யாரோ செய்த வேலை, நீ முதலில் இசக்கியை தேடி என்று சொல்கிறான் பாக்கியா. மறுபக்கம் இசக்கி, நான் யாருன்னு தெரியுமா, என்னை கடத்தியிருக்கீங்க, இந்த விஷயம் மட்டும் என் மாமாவுக்கு தெரிஞ்சா நீங்க அவ்வளவுதான், நான் இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட பொண்டாட்டி என்று சொல்ல ரவுடிகள் அனைவரும் மிரண்டு போகின்றனர். இதையடுத்து பாண்டியம்மாவுக்கு போன் போட்டு இசக்கியோட புருஷன் போலீஸா என்று கேட்க, அவள் சமாளித்துவிட்டு முதலில் அவ கதையை முடிங்க என்று சொல்லி போனை வைக்கிறாள். இதையடுத்து இசக்கியை கொல்லுவதற்காக ரவுடி ஒருவன் அருவாளை எடுத்து அவளை வெட்டவர, அந்த நேரத்தில் இசக்கியை கடத்தி வைத்திருக்கும் குடோனுக்குள் என்றி கொடுத்த சண்முகம் ரவுடிகள் அனைவரையும் அடித்து போட்டு இசக்கியை காப்பாற்றுகிறான். அப்போது இசக்கி, அண்ணா நீ மட்டும் வரலன்னா என்னை கொன்று இருப்பாங்க என்று கதறியல, நான் இருக்கும்போது ஒன்றும் ஆகாது, வா வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்து வருகிறான். வீட்டுக்கு வரும் இசக்கி பாக்கியாவை பார்த்து அத்தை என்று அழுது கொண்டு ஓடுகின்றான். பின் முத்துப்பாண்டியை பார்த்த இசக்கி ஓடிப்போய் அவனை கட்டிப்பிடித்து கொள்ள, சவுந்தரபாண்டி இசக்கி கிடைத்து விட்டதால் கொஞ்சம் நிம்மதியடைகிறான். அப்போது சண்முகம், அத்தை நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு உங்க வீட்டு ஆள் மேலதான் சந்தேகமாக இருக்கி என்று சொல்கிறான். உடனே பாக்கியா, இல்லை சண்முகம், இவர் வீட்டை விட்டு போகல, யாரிடமும் போனில் பேசல, நான் வீட்டிலே தான் இருந்தேன் என்று சொல்கிறாள். இப்போது முத்துப்பாண்டி இசக்கியை கடத்தியதில் இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிந்தால் 2 பேரையும் கருப்பு மிஷினில் வைத்து அப்படியே நசிக்க விடுவேன் என்று சொல்ல பாண்டியம்மா பதறுகிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.